அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? மெகா கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே நடக்கலாங்க. எதுவுமே நீங்கள் ரூல் அவுட்லாம் பண்ண முடியாது. நேற்றைய கூட்டத்தில் பாஜக கூட்டணிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். பொதுக்குழுவில் பாஜக கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணப்போ வெளியில் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அதன் பிறகு கூட்டணி பற்றி இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் எடப்பாடிக்குன்னு தீர்மானம் போட்டாங்க. இது வழக்கமாக இந்த திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் நடக்கிற ஒரு கேலி கூத்து தான். இது ஒன்றும் பெரிய அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்னா பொதுக்குழுவில் தானே பிஜேபி உறவு வேணான்னு தீர்மானம் போட்டிங்க. அப்போ பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் போட்டு தானே மீண்டும் அலையன்ஸ் வச்சுருக்கணும்லாம் சில அறிவுஜீவிகள் பேசுகிறாங்க. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடந்தது. அது ஒரு நாம்கி ஆவாஸ். தனிமனித ஆளுமைகளால் தான் இந்த கட்சிகள் நடத்தப்படுகின்றன. ஒரு தலைவன், அந்த தலைவனோட குடும்பத்தோட லாபத்துக்காக தான் கட்சிகள் இயங்குது. எல்லா கட்சியுமே அப்படி தான் ஆகிப்போச்சு. அதிமுகக்குள்ளேயும் சில தலைவர்களுடைய தனிப்பட்ட நெருக்கடிகளால் தான் அவர்கள் பிஜேபி உறவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பீரியடில் நடைபெற்ற ஆட்சியில் ஒரு 8-10 மந்திரியாவது இடி ரேடாரில் இருக்காங்க. இன்க்ளூடிங் எடப்பாடியோட சம்பந்தி. இன்ஃபேக்ட் எடப்பாடி ஃபேமிலி மெம்பர்ஸே கூட இடி ரேடாரில் இருக்காங்க. ஜிஎஸ்டி வயலேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பர்சனலாக ஒரு 8-10 தலைவர்களுக்கு அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய மிக கடுமையான நிதி நெருக்கடி. இல்லைன்னா இடி வாசல் செந்தில் பாலாஜிக்காக தான் இவங்களை அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்திரிக்காக, முன்னாள் மந்திரிக்காக நடக்கும். அந்த நெருக்கடிகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க பிஜேபியோட போனாங்க. பச்சையாக சொன்னால் இதான் உண்மை. விஜயோட தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் விஜய் தான். விஜயும் இறங்கி வர தான் தயாராக இருந்தார். இந்த துணை முதலமைச்சர், இந்த சுழற்சி, இதெல்லாம் சுழற்சி முறை முதலமைச்சர்லாம் வெளியில் பேசுகிற கதை. ஆக்சுவலாக விஜய்க்கும் ஏடிஎம்கே தேவை, ஏடிஎம்கேக்கும் விஜய் தேவை. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் மட்டும் வந்திருந்தனா அது ஸ்வீப் பண்ணியிருக்கும் தமிழ்நாட்டை. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். மிகப்பெரிய வெற்றி அது பெற்றிருக்கும். அது பிஜேபியால் அது தாங்க முடியாது. திமுக நகர்த்திட்டு அந்த இடத்துல ஏடிஎம்கே கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு பிஜேபி ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதனால் அவன் இடி கார்டை தூக்கி போட்டு நிர்பந்தத்தால், என்ன சொல்ல போனால் மிரட்டலால் தான் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போயிருக்கு. ஆனால் அதிமுக திமுகவோட ஈஸியாக அவங்களை கைக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லையா? பாஜக ஏன் அது விரும்பல நினைக்கிறேன்? இல்லை தனக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பான். ஓகே, ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்துருச்சுன்னா இவங்க பிஜேபி யாரோட போவாங்க? அவன் பாமகவும் இழுத்துருவான், தேமுதிக எல்லாத்தையும் இழுத்துருவான். அப்படியே நீ பாமக, தேமுதிக, விஜய் பிஜேபி பக்கம் நின்னாலும் இந்த பக்கம் ஏடிஎம்கே விஜய், இந்த பக்கம் திமுகனா பிஜேபி கூட யார் நின்னாலும் சைபர் ஆவாங்க. இப்போ இருக்க 4 எம்எல்ஏ கூட பிஜேபியால் தக்க வைக்க முடியாது. அதனால் அவன் விஜய் பக்கம் ஏடிஎம்கே போகாமல் இழுத்து அண்டர் கம்பல்ஷனுங்க, அண்டர் ப்ரெஷர், நிர்பந்தத்தால், மிரட்டலால் தான் அவங்க போயிருக்காங்க. பச்சையாக சொன்னால் இதுதான் உண்மை. கிவன் அ சாய்ஸ் ஏடிஎம்கே பிஜேபியோட போவாது. எவ்வளோ பேச்சு பேசினாருங்க 1.5 வருஷத்தில் அவர் எடப்பாடி. எஸ்டிபிஐ மாநாட்டில் என்னங்க பேசினார்? அப்படியே இன்றைக்கி விட்டுட்டு போய் அங்கே நிற்கிறீங்களே. எந்த காலத்துக்கும் இனிமேல் உங்களுக்கு சிறுபான்மையின ஓட்டு வரப்போகிறது கிடையாது. அவங்க மாநாட்டில் ஓரளவு சில சிறுபான்மை நம்பினாங்க. ஓகே, அதுதான் மாற்றம் வந்துருச்சுன்னு. இனிமேல் நம்ப தயாராக, இனிமேல் நம்ப மாட்டாங்க. இனிமேல் அவர் வெளியில் எந்த காலத்தில் வந்தாருனாலும் இனிமேல் அவரை ஏடிஎம்கேவை சிறுபான்மையின மக்கள் சத்தியமாக நம்ப மாட்டாங்க. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எங்களை என்றைக்குமே அவங்க நம்பலை. நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னப்போ கூட அவங்க முஸ்லீம் ஓட்டு, எங்கள் கிறிஸ்டின் ஓட்டு எங்களுக்கு கிடையாது, திமுகவுக்கு போயிடுச்சு. இல்லை புது பிளேயர்ஸாக வர விஜய் கூட போகலாம், எங்களுக்கு எப்படி இருந்தாலும் வரப்போகிறது இல்லை, நாங்கள் பிஜேபியோட போகிறோன்றாங்க. அது ஒரு விதத்தில் லாஜிக்கலி அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா கரெக்டும் கூட. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்களோட சார் ரொம்ப தெளிவாக இருக்குது சார். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அண்ணா திமுகவோட பிரதான எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. திமுகவுக்கும் திமுகவோட தொங்கு சதைகளுக்கும் வேணுமானால் பிஜேபி பிரதான எதிரியாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பிரதான எதிரி. திமுகவுக்கு அண்ணா திமுக தான் பிரதான எதிரி. கையேறு நிலையில் தான் இருக்கும்போது அண்ணா திமுக யாரோட வேணால் கை கோத்துக்கும், பிஜேபி உட்பட திமுகவை அடித்து வீழ்த்துறதுக்கு. இதையே தான் திமுக பண்ணும். கையேறு நிலையில் திமுக இருக்கும்போது இன்க்ளூடிங் பிஜேபி கை கோத்துக்கும், ஏடிஎம்கேவை அடித்து வீழ்த்துறதுக்கு. 99 கருணாநிதி பிஜேபியோட போய் சேர்ந்தாருங்க. அரசியலில் யாருமே தீண்டத்தகாதவர்கள் அல்ல அப்படின்னு முரசொலி மாறன் பேசினார்ல. நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அன்டச்சபிள்னு முரசொலி மாறன் பேசினார்ல. மதவாதத்துக்கு எதிராக 1 கோடி கையெழுத்து மார்ச் 1, 1999 லைலா காலேஜில் சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பித்து வச்சு முதல் கையெழுத்தை போட்டுட்டு கரெக்டாக 47 நாளில் ஏப்ரல் 17 அன்றைக்கி போய் 6 எம்பிஸை விட்டு வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்டு அப்படியும் அது ஒரு ஓட்டில் தோற்று கவர்மெண்ட்டு கவுந்து அதுக்கு பிறகு பிஜேபியோட கூட்டணி வச்சு 4 வருஷம் மந்திரி பதவி அனுபவிச்சுது திமுக. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ பிஜேபியோட போய் கை கோத்து நிற்கும்போது கருணாநிதி சொன்ன ஃபேமஸான வேர்ட்ஸ்ன்னா ஊழலாக மதவாதம்னா, மதவாதத்தை விட ஊழல் தான் பெரிய ஆபத்துனார். இன்னொன்று சொன்னார், ஆர்எஸ்எஸ் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான தவறான பொய் பிரச்சாரம் நடத்தப்படுகிறது,
திமுக தொண்டர்கள் அதை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று முறியடிக்க வேண்டும்னாரு. பிஜேபி இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவர் கருணாநிதி. அதை தானே இன்னைக்கு அதிமுக செய்யுது. அதையும் இவங்க இவ்வளோ திட்டுறாங்கன்ற நான். பிஜேபி அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, பிஜேபி கால் பதிப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. அதிமுக ஒரு வேளை நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் திமுக பாஜகவோட கூட்டணி வச்சும்போது ஹோல்டு வந்து திமுக கையில் இருந்துச்சு. ஆனா இந்த கூட்டணியில ஹோல்டு அதிமுக கையில் இருக்குமா? அவங்க நினைச்சா எந்த சட்டத்துல ஈஸியா வந்து அதிமுக வச்சு உள்ள வந்துடலாம் இல்லையா? அந்த பார்வையை தப்பு சிவகுமார், புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து அன்றைக்கு 4 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சிக்கு முட்டு கொடுத்து அதில் தான் பதவி அனுபவித்ததோடு மட்டும் இல்லாமல் பிஜேபி இந்தியா முழுவதும் கால் பரப்புவதற்கும் நன்றாக வேரூன்றுவதற்கும் உதவி செய்தது திமுக. அந்த 4 ஆண்டுகள் பிஜேபி வாஜ்பாய் அரசாங்கத்தோட 98லேருந்து 2004, அதில் 99லேருந்து 2003 டிசம்பர் வரைக்கும் இவங்க பதவியில் இருந்தாங்க. முரசொலிமாறன் 14 மாதங்கள் மருத்துவமனையில் உணர்வற்று கிடக்கும் பொழுது அவரை இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சிருந்தார் வாஜ்பாய். முரசொலிமாறன் செத்த பிறகு 20 நாளில் வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில் வந்து காங்கிரஸோட போய் சேர்ந்தது திமுக. அந்த 4 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் கால் பதிப்பதற்கு உதவி செய்தது திமுக. இன்றைக்கி திமுக அதிமுக நிலைமையில் இருந்ததுன்னா அது பிஜேபியோட தான் போகும். திமுக பிஜேபியோட இருந்தாலும் தான் கட்டுப்பாட்டில் தான் அதை வச்சுருந்த மாதிரி அபத்தமான அயோக்கியத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. குஜராத் இன படுகொலைகளின் போது இதே மாதிரி ஒரு மே மாதம் 2002 பார்லிமெண்ட்டில் மோடி அரசையும் வாஜ்பாய் அரசையும் பாராட்டி நீட்டி முழைக்கு பேசியவர் முரசொலிமாறன் நாடாளுமன்றத்தில். ஆகவே கடந்த காலங்களை பார்க்கும்போது திமுக அதிமுக 2 பேருமே அவங்களோட இருத்தலுக்கு அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஆபத்து வரும்போது என்ன வேணால் செய்வாங்க, யார் கூட வேணால் போவாங்க, இன்க்ளூடிங் பிஜேபியோட போவாங்க. 4 ஆண்டுகள் பிஜேபியோட கூட்டணியிலிருந்து வளமான இலாக்காக்களை பெற்று தங்களையும் வளப்படுத்தி கொண்டு கட்சியையும் வளப்படுத்தி பிஜேபி அகில இந்திய அளவில் கால் ஊன்றுவதற்கு அந்த பாவத்துக்கு துணை போன திமுகவுக்கு இன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு போவதை பற்றி பேசுவதற்கான எத்தகைய ஒரு தார்மீக தகுதியும் அருகதையும் உரிமையும் 1% கூட கிடையாது. உறுதியாக நான் சொல்லுவேன். அவனுக்கு நெருக்கடிங்க, வேறு வழி இல்லை, அவன் போய் தான் ஆமாம். அது தவிர்க்க நான் வந்து அதை ஏற்றுக்கல. அது தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்குன்றதெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் என்ன ஆல்டர்னேட்டிவ்? நீங்கள் பிஜேபியை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள் மட்டும்தான், வேறு எவனுக்கும் தகுதி கிடையாது இந்தியாவில். ஏன்னா அவங்க மட்டும்தான் பிஜேபியோட போல. காங்கிரஸ் கூட மறைமுகமாக உதவி செஞ்சுருக்கு. பிஜேபியை பற்றி பேசுகிறதுக்கு காங்கிரஸ் வேணால் கூட சேர்த்துக்கலாம் ஒப்புக்கு சப்பாவா. 2 இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் தவிர வேறு எவனுக்கும் பிஜேபியை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோட இருந்தவங்க. பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு பேசின முரசொலிமாறன் தானே. நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி அவங்க திமுக இருக்கும்போது பிஜேபி அவங்க கண்ட்ரோலில். எங்கே சார் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது? எங்கே கண்ட்ரோலில் இருந்தது? ஆர்எஸ்எஸோட பயிற்சி தளங்களுக்கு அனுமதி கொடுத்த ஒரு கருணாநிதி. குஜராத் இனப்படுகொலையின் பொழுது அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப திரும்ப பேசியவர். நாடாளுமன்றத்தில் மோடிக்கு முட்டு கொடுத்து பேசியவர்கள் திமுககாரர்கள். முரசொலிமாறன் செத்த உடனே அடுத்த நிமிஷம் வெளியில் வராங்க. முரசொலிமாறன் உயிரோடு இருந்தால் இவங்க பிஜேபி விட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. எந்த காரியத்தை செய்தாது அதிமுகவுக்கு பதவி வேணும், அதிமுகவை ஒழிக்கணும். அதிமுகவை எதிர்ப்பதற்கு வேறு வழி இல்லை. பிஜேபியோட கரம் கோர்ப்பது ஒன்று தான் வழின்னா திமுக சத்தியமாக கரம் கோர்ப்போம். அதே தான் அதிமுகவுக்கும். இவங்க 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே திமுக பிஜேபியோட இருக்கும்போது அது திமுக கட்டுப்பாட்டில் இருந்தது என்பது ரொம்ப ரொம்ப தவறான வாதம். ஏன்னா கட்டுப்பாட்டில் நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். இது இன்னைக்கு திமுக பிஜேபியோட போனாலும் இந்த நிலைமை தான் இருக்கும். அது அந்த காலகட்டம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மெஜாரிட்டி தேசிய அளவில் இல்லாமல் இருக்கும். அதனால இதையும் ஒப்பிட முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, ஒப்பிட்டு தான் ஆகணும். காலகட்டங்களுக்கு ஏற்ப தான் நம்ம பிரச்சனைகளை பார்க்கணும். நீ அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ஹோல்டு இருந்தது. அன்றைக்கி வந்து நீ மினிமம் காமன் ப்ரோக்ராம் போட்டு 370 நீக்கணும், ராமர் கோயில் இதெல்லாம் பேசணும். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எக்ஸப்ட் பொது சிவில் சட்டம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலமாக விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்களை நீங்கள் சைடில் வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்லுவது என்னென்னா வந்து இந்த பிராந்திய கட்சிகளுக்கு தேசிய கண்ணோட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுகன்ற கட்சியோட பிறப்பே திமுக எதிர்ப்பில் வந்தது. வேறு எந்த கொள்கையும் கிடையாது. இப்படி ஒரு கட்சி உலகத்தில் இருக்குமாங்க? ஒரு கட்சி எதிர்ப்பு தான் தனக்கு ஒரே கொள்கைன்னு இருக்கக்கூடிய கட்சி. அதே தான் இவங்களுக்கும். இவங்க ஒன்றும் யோகியர்கள் கிடையாது. அவன் வெளிப்படையாக சொல்கிறான். இவர்கள் அப்படியே அறிவுஜீவிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நகாசு வேலை பண்ணிக்கிட்டு தங்களுக்கு உலகளாவிய பார்வை இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க திமுக. அதனால் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுவதற்கான எந்த ஒரு தார்மீக தகுதியும் திமுகவுக்கு கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டுக்கு கேடு விளையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு ஒரு விதத்தில் திமுகவும் தான் பொறுப்பு. உங்களுடைய அவலமான ஆட்சி தான் நாளைக்கு அதிமுக பாஜகவை ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் ஆட்சியில் கொண்டு வந்து அமர வைக்கப் போகிறது. கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், நினைத்தே பார்க்க முடியாத ஊழல், மைண்ட் பாக்லிங் கரப்ஷன் போயிட்டு இருக்குது. கொடுத்த ப்ராமிசஸ் எதையுமே நிறைவேற்றலை. எல்லா பழியும் தூக்கி மத்திய அரசு மேலே போட்டுட்டு நீங்கள் இங்கே கொள்ள அடிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் அப்போ மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னா எதுக்கு எடப்பாடி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க? இது ஒரு அப்கிரேடட் முனிசிபாலிட்டிலாம் பேசுகிறாங்க.
திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திமுகவோட ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ஹெச்எம்விஸ். நான் கேட்குறேன், அப்படின்னா எதுக்கு எடப்பாடியை நீ விமர்சனம் பண்ண? திமுககாரன் கூட பேசாத அளவுக்கு பேச்சை நீங்கள் பேசுகிறீங்க, பணம் பத்தும் செய்யும். அப்போ எதுக்கு எடப்பாடி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க? மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அப்போ இங்கே வந்து நீங்கள் கரப்ஷனை வந்து வே ஆஃப் லைஃபாக மாற்றிட்டீங்க. கம்ப்ளீட்டாக பார்ட்டி ஹஸ் பிகம் அ ஃபேமிலி பார்ட்டி. அப்பா புள்ள, பிள்ளைக்கு புள்ள, எல்லா மாவட்டத்துலேயும் எம்பி புள்ள மந்திரி, மந்திரி புள்ள எம்பி. இப்போ அடுத்த சீட்டு சீனியர்ஸுக்கு இல்லைன்னா சீனியரோட பிள்ளைங்களுக்கு, இல்லை மருமகனுக்கு, மருமகளுக்கு. ஸோ இது திராவிட மாடல்ன்றது வந்து மன்னர் ஆட்சியின் இன்னொரு விழுமியம் தான் இது. இதெல்லாம் மக்களை வந்து உங்கள் மீது வெறுப்படைய செய்யும். மதவாதம் என் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஊழல் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. நல்ல கவனிங்க, மதவாதம் குஜராத்தில் யூபியில் அவன் பண்ணுற மதவாதம் என் கண்ணுக்கு தெரியல. நான் திருவாளர் பொதுஜனத்தை சொல்கிறேன், என்னையும் உங்களையும் சொல்லலை. திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரைக்கும் மதவாதம் என்பது கண்ணுக்கு தெரியாதது, ஊழல் என்பது கண்ணுக்கு தெரிஞ்சது, இந்த குடும்ப அரசியல் என்பது கண்ணுக்கு தெரிஞ்சது. எப்படிங்க காங்கிரஸ் வீழ்ந்து பிஜேபி வளர்ந்தது? 90களின் தொடக்கத்திலேருந்து 2014 வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா மாவட்டங்கள்லையும் குடும்ப ஆட்சி, ஊழல், அதை நியாயப்படுத்தி பேசுறது. அதில் தானே மோடி மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப் ஆகுது. நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்கள், மோடிக்கு குடும்பம் இல்லை, அதுதான் அவருடைய பலமாக மாறுது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வத்ரா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, தயாநிதி மாறன், இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் காலப்போக்கில் உங்களுக்கு எதிராக திரும்பும், திமுகவுக்கு எதிராக சத்தியமாக. இதெல்லாம் மக்கள் வந்து ஓட்டு போடும்போது இந்த வாரிசு அரசியல்லாம் மைண்டில் வச்சு ஓட்டு போடுவாங்க. அதாவது இது எப்படி, நல்ல கேள்வி இது வந்து லாங் டேர்மில் இம்பாக்ட் வரும். இப்போ இன்றைக்கி வந்து மாநில அரசியல்னு வரும்போது இந்த 5 வருஷம் பொறுத்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற அடுத்த ஆண்டு போகும்பொழுது இவங்க செஞ்சிருக்க நல்லது கெட்டது ரெண்டுமே மக்கள் மத்தியில் வந்து நிற்கும். அதில் வந்து இந்த வாரிசு அரசியல் என்பது அதன் அளவில் அது ஒன்று மட்டுமே காரணமாக இருக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவர்கள் வேறு தவறுகள் செய்யும்போது இது ஆட் ஆகும், ப்ளஸ் ஆகும். உங்களுக்கு வந்து எப்படி மோடி ஜெயிச்சார்? நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்கள், என்ன வேணால் பேசுங்க மோடி எதிர்ப்பில், நியாயமானது தான் அந்த விமர்சனம். ஆனால் ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்க, திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்களா? அதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று குடும்பம் இல்லாமல் இருப்பது, ஃபேமிலி பாலிடிக்ஸ். இருக்கிற பல அமைச்சர்களோட வாரிசு நான் ஒத்துக்கிறேன். அதாவது மற்ற கட்சிகள் அளவுக்கு அங்கே வரல, தலைமை பொறுப்புக்கு வந்து குடும்பம் வரல. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. வாரிசு அரசியல் பிஜேபி ஒட்டுமொத்தமா வாரிசு அரசியல் எதிர்க்க இல்ல, வாரிசு அரசியல் பிஜேபிக்குள்ளேயும் இருக்குன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2 விஷயம், மற்ற கட்சிகளை விட அது குறைவா இருக்கு, உண்மையிலேயே குறைவா இருக்கு. 2வது, தலைமை பொறுப்புக்கு வாரிசு சாதகமாக வாரிசு மூலமா வரல. அகிலேஷ் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், கருணாநிதி, உதயநிதி, ஸ்டாலின், உதயநிதி, சந்திரபாபு நாயுடு ஒரு மருமக, ஜெகன் ரெட்டி அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி, ஜெகன் ஒய்ஃபு, சோனியா காந்தி, இந்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. இது பிஜேபியில் இல்லை, பிஜேபியில் லெஃப்ட்லேயும் இல்லை. அங்கே வேறு விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுல. இது அடுத்த தலைமுறைக்கிட்ட செல்லுபடி ஆகுது. ப்ளஸ் இவங்க மேலே அவங்களுக்கு வெறுப்பு வரும்போது, வெறுமனே இந்த குடும்ப அரசியலால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, வெறுத்துருவாங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் மீது வேறு வெறுப்புகள் கிளர்ந்து எழும்போது இது உங்களுக்கு அடிஷ்னலான பேர்டனாக மாறுது. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். இல்லை, ஏடிஎம்கேவோட செயற்குழு கூட்டத்தில் ஒன்றும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இந்த பிஜேபி கூட்டணிக்கு இல்லை. அவங்களுக்கு சர்வைவ் இல்லைங்க, அவங்க வேறு எங்கே போவோம் அவன் சொல்லுங்கள். ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து கட்சிகள் வரதா இல்லை, வரமாட்டாங்க. விஜயோட போக முடியாமல் பிஜேபி தடுத்துடுச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அதாவது வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஏடிஎம்கே பற்றி பேசுகிறவங்க 99 கருணாநிதி பிஜேபியோடு சேரும்போது என்னெல்லாம் முட்டு கொடுத்தாரு, அந்த 4 ஆண்டுகள் எப்படிலாம் பேசினாருன்றதை கொஞ்சம் வரலாறை திரும்பி பார்த்தா இன்றைக்கி இந்த அளவுக்கு அதிமுகவை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏதோ படுபாதக செயலை செஞ்சுட்டா மாதிரி அதிமுகவை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் 4 ஆண்டுகள் பிஜேபியோட உறவில் இருந்தவங்க திமுகவினர். இன்ன வரைக்கும் குஜராத் இனப்படுகொலை பற்றி பேசுகிறவங்க, அந்த இனப்படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திரும்ப அதை ஆதரித்து மக்களவைக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசினவர்கள் திமுகவினர். அதனால் ஏடிஎம்கே டிஎம்கே சண்டையில் அவங்க போய் பிஜேபியோட யாராவது ஒருத்தர் சேர்றாங்கன்னா அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னா சர்வைவல் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் சொன்னது மாதிரி 1.5 வருஷமாக வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மைண்ட் செட்டில் வந்து ஒன்று விதைச்சிட்டார் இல்லையா? திடீர்னு அப்படியே மாற்றி போகும்போது தொண்டர்கள், நீங்கள் திமுக வைக்கிற விமர்சனத்தை விட்டுருங்க, தொண்டர்கள் வந்து எந்த அளவு ஒத்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க பாஜகவோட? இது ஒரு நல்ல கேள்வி சிவா, இதை நான் மறுக்கலை. ஆனால் ஒரு பாயிண்ட் ப்ளஸ் அவங்க பக்கம், திமுக பிஜேபி பக்கம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நான் நம்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 1 வருஷம் எலெக்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னாலே அதை செஞ்சுட்டாங்க. இந்த 1 இயரில் வந்து தொண்டர்களோட மனங்கள் வந்து அதுக்கு அந்த கூட்டணிக்கு தயாராகும். எஸ்பெஷலி ஏடிஎம்கே. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபி பேசுனதில் அதுக்கு மைண்டு செட் ஆனவங்க இன்றைக்கி இந்த முடிவால் வந்து கடுமையான அதிருப்திக்குள்ளாக இருக்காங்கன்றதை நான் மறுக்கலை, அது ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாள் நெருங்க இன்னும் 1 வருஷம் இருக்குது கரெக்டாக. கிட்ட நெருங்கும் பொழுது திமுக வேணுமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னும் போது மற்ற விஷயம்லாம் கீழே தள்ளப்பட்டு விடும். 96ல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நரசிம்மராவ் ஜெயலலிதா பண்ண தப்ப இன்றைக்கி மோடியும் எடப்பாடியும் பண்ண தயாராக இல்லை. அந்த காலகட்டம் நான் பார்த்துருக்கேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் மார்ச் எண்டு 28ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன், 27ஆம் தேதி
28ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது, 27ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ். மிகப்பெரிய கலவரம் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்குள்ளே வெடிச்சுது. நரசிம்மராவ் குடும்பாவையை கொளுத்துனாங்க, காங்கிரஸ் கொடியை கீழே எரித்து இறக்கி கொளுத்துனாங்க, நரசிம்மராவ் கட் அவுட் மேலே சிறுநீர் கழித்தார்கள். எல்லா விதமான விதத்துலேயும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா அது ஜெல் ஆகலை. 11th hour வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு மூப்பனார் வெளியில் வந்தார், தமாக அமைஞ்சுது. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. பார்லிமெண்ட் அசம்பிளியில் 0 ஆனாங்க 2 பேரும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 11th hourல அதை பண்ணது. இவங்க அப்படி பண்ணலை. இப்போ கரெக்டாக 1 yearக்கு முன்னால் பண்ணுறாங்க. இந்த அதிருப்தி, இந்த கோபம் என்பது நாட்பட குறையும். மோடி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, கோபம் நாள் நெருங்க அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது திமுக மீது இருக்கக்கூடிய அந்த கோபம் இருக்கு இல்லையா, ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றம், கோபம் மோடி மீது இருக்கக்கூடிய கோபத்தை சரி செய்யும். ஏன்னா இது அசம்பிளி எலெக்ஷன். பார்லிமெண்ட்டாக இருந்தால் இவங்க சைபர்னு இப்பயே சொல்லிவிடுவேன். அசம்பிளி கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டு. அதுவும் ஓராண்டுக்கு முன்னால் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதால், இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதால் தேர்தல் நெருக்கத்தில் தொண்டர்கள் மனங்கள், அதிமுக தொண்டர்களின் மனங்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தயாராகிவிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்பர்ஸ் ஒரு மெகா அலையன்ஸை விஜய் இல்லாமலே ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே இன்னும் எல்லா குட்டி கட்சிகளும் சேர்ந்தாங்கனாலே டஃப் ஃபைட் இருக்கும். கண்டிப்பாக திமுக கூட்டணியால் அவ்வளோ சுலபமாக ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சாங்கன்னாலும் அது ஹங் அசம்பிளியாக தான் முடிய போகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் அவங்களோட நிலை என்னவாகும்? ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா தினகரன் சோளிங்கரில் பார்த்திபன் அப்படிங்கிற வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா. அமித்ஷா எடப்பாடியா இந்த 3 பேரா அப்படின்னா எடப்பாடி தான் முக்கியத்துவம் கொடுப்பார் இல்லையா. அந்த 3 பேரோட இது முடிஞ்சது அவ்வளோதானா? எங்கள் தினகரனை பொறுத்த வரைக்கும் அவங்களே என்டிஏ உள்ள அகாமடேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவர் தனி கட்சி வச்சுருக்காரு. எடப்பாடியோட கோபம் தினகரன் மேலே கிடையாது, ஓபிஎஸ் மேலே தான். ஓகே. ஓபிஎஸ் அண்ட் சசிகலா அவங்க 2 பேரும் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி. எந்த எல்லைக்கும் நான் போவேன்ட்டார். அவர் அந்த விஷயத்தில் இனிமேல் பிஜேபி கம்பல் பண்ணாது. டிடிவியை அவங்க கண்டிப்பாக உள்ளே சேர்த்துப்பாங்க. நேற்றுக்கு இந்த அனௌன்ஸ் பண்ணது இதெல்லாம் சும்மா இது அவர் ஒரு பிளேயிங் டு த கேலரிஸ்னு சும்மா தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு. அது தேர்தல் நேரத்தில் அதுக்கு நல்ல விதமான தீர்வு காணப்படும். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அதை விட்டுருங்க. தட் இஸ் டிடிவி ஃபேக்டர் எடப்பாடிக்கும் பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸை பிஜேபிக்குள்ளே அவங்க அகாமடேட் பண்ணணும், இல்லைனா அவருக்கு வேறு ஏதாவது பதவி கொடுப்பாங்க. சசிகலா அவங்கள யாருமே சீரியஸாக பிளேயராகவே எடுத்துக்கல. அதனால் சசிகலா அண்ட் ஓபிஎஸ்ஸை பற்றி நீங்கள் பேசுவதே தேவையில்றது விஷயம் நான் பார்க்குறேன். அது அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் ஏதோ இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தார் பாஜகவை, அவங்க கை விட்டுட்டாங்களா? ஓபிஎஸ்ஸை விட்டுட்டாங்கன்னு தான் தோணுது. மோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவங்கள தான் அவருக்கு பிடிக்கும், வெற்றி பெறுபவர்களைத்தான் மோடிக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ரவீந்திரன் துரைசாமி இருக்கார்ல, அவர் ஒரு பாயிண்ட்டு ஒரு பேட்டியில் சொன்னார். அவர் அது கரெக்டாக எனக்கு பட்டுது. மற்ற விஷயங்கள் அவர் பேசுகிறதெல்லாம் பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இந்த விஷயத்தில் அவர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மோடிக்கு வெற்றி பெறுபவர்களைத்தான் பிடிக்கும். ஏன்னா நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ்ன்றார். 24 மணி நேரமும் 365 நாள் அரசியலையே யோசிக்கிற ஒரு மனிதருக்கு வெற்றியாளர்களை தான் பிடிக்கும். ஓபிஎஸ் பெருசாக அவங்க இனிமேல் ஓபிஎஸ்க்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி கையில் தான் பார்ட்டி இருக்குது. அதனால் எடப்பாடியை தான் அவங்க கையில் வச்சுப்பாங்க. மற்றபடி இந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இஷ்யூ போல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த கூட்டணிக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், டிடிவி இஷ்யூ சால்வ்டு. ஓகே. ஏன்னா அவர் தனி கட்சி வச்சுருக்காரு, அவருக்கு உரிய இடங்கள் கொடுக்கப்படும். யூ வில் பி அகாமடேட்டட். இப்போ கூட டிடிவிக்கு எதிராக போட்ட கேஸ் எடப்பாடி வாபஸ் வாங்கினார். ஒரு கேஸ் பார்த்துருப்பேன். ஓபிஎஸ் அவர் கண்டிப்பாக சேர்க்க மாட்டார், சசிகலாவையும் கண்டிப்பாக சேர்க்க மாட்டார். சேலஞ்சர் வேணால் ஓபிஎஸ் இருக்கலாம், பட் அது வேறு மாதிரி அதை அகாமடேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த இஷ்யூ இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகாதுன்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திருப்பிட்டார். எடப்பாடி நிகழ்வுல செங்கோட்டையன் திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரு அப்படிலாம் தகவல் வந்துட்டு இருந்தது. இன்னும் பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பரஸ்பரம் வணக்கம் வச்சுட்டு சுமூகமாக போன மாதிரி தெரியுது இல்லையா. அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு எல்லா காலத்துலையுமே அவர் நம்பர் 2 தாங்க இருந்திருக்கார். நம்பர் 2 இல்லை, நம்பர் 3, நம்பர் 4 இருந்திருக்கார். தலைமை பொறுப்புக்கு அவர் என்றுமே ஆசைப்பட்டதில்லை. எம்ஜிஆர் காலத்தில் கட்சி ஆரம்பித்து வந்தப்போ 87 வரைக்கும், 72லேருந்து கட்சி ஆரம்பித்து 87 வரைக்கும் அவர் எம்ஜிஆரோட அதிதீவிர விசுவாசி. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ஜெயின் வந்தப்போ கூட ஜெயலலிதாவோட அதிதீவிர விசுவாசி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இருந்தப்போ ஓபிஎஸ்சி கிட்ட அவர் விசுவாசமாக இருந்தார். ஓபிஎஸ் விலகி எடப்பாடி வந்தப்போ அவர் ஒன்றும் டிடிவியோட போல் இல்லை ஓபிஎஸோட போல் எடப்பாடி கிட்ட இருந்தார். யார் அதிகாரத்தில் பதவியில் இருக்காங்களோ அவங்களோட தான் இருப்பார் அவர். வேறு சில மனக்கசப்புகள் அவருக்கு இருந்தது, அவையெல்லாம் இன்று நீக்கப்பட்டு விட்டன. என்றைக்கு அமித்ஷா அவர்கள் கூட்டணியை அறிவித்தாரோ எடப்பாடி அருகில் அமர்த்தி கொண்டு, அன்றைக்கே செங்கோட்டையன் விஷயம்லாம் கம்ப்ளீட்லி சால்வ்டு.
ஏடிஎம்கே ஒரு வாய்ஸில் பேசுதுங்க. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இந்த கூட்டணியால் அதிமுகக்குள்ளே வருத்தம் பலருக்கு இருக்குது. அது உண்மைதான். ஆனால் தேர்தல் நேரத்தில் கிட்ட இன்னும் 1 இயர் இருக்குது. தேர்தல் நேரத்தில் அந்த வருத்தங்கள் மறைந்து திமுக தான் பிரதான எதிரி என்ற எண்ணம் மேலோங்கி அவங்க அக்ரெசிவாக ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்பயே கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பூத் கமிட்டிலாம் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பணம்லாம் போய் சேர வேண்டிய அளவுக்கு போய் சேருது. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்ததால் அதிமுகவை கிடைச்ச மிகப்பெரிய பலம், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது மாநில அரசை உளவுத்துறையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி மத்திய அரசாங்கத்தின், மத்திய உளவுத்துறையின், மத்திய விசாரணை அமைப்புகளின் துணையை சேர்த்து கொடுத்திருக்கிறது. அவங்க அளவில் அவங்க அப்படி தான் ஆட்சி நடத்தும், அரசியல் செய்ய முடியும். அவங்க அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு மெகா அலையன்ஸை அவர் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுவார்னு மட்டும் எனக்கு தெரியுது. விஜய் வரலாம், வராமல் போகலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த பாமக, தேமுதிகலாம் வேறு எங்கேயுமே அவங்க போக முடியாது. ஏன்னா திமுகவில் அது ஃபுட்போர்டில் தொங்குது. திமுகவில் புதிய கட்சிகள் யாரும் போக முடியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், சீட்டு கிடையாது. திமுகவில் நோ மோர் நியூ அடிஷன்ஸ். போனாங்கன்னா சிலர் சொல்கிறது மாதிரி பாமகவெல்லாம் உள்ளே சேர்த்தாங்கன்னா விசிக வெளில போயிடும். கண்டிப்பாக திரும்ப போனார்னா அந்த திமுக கூட்டணி நம்பகத்தன்மை சிதையும். மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனது நம்முடைய திருமா, கேம் சேஞ்சர் அவர் தான். அதனால் பாமகவை அந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் சேர்க்க முடியாது. தேமுதிகவை சேர்த்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடையாது. ஆகவே இந்த கட்சிகளுக்கு வேறு வழியே இல்லை. அவர்கள் பிஜேபி பக்கம் தான், அதிமுக கூட்டணி பக்கம் தான் போகணும். சீமானும் விஜயும் என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.